Good morning to all. Welcome to Blue Stars online class. This is account section. Today we are going to start a new unit, that is unit 2, accounts of not-for-profit organization. My dear friends, this lesson, this chapter content, you can see introduction, features of not-for-profit organization, receipts and payment account, items peculiar to not-for-profit organization, income and expenditure account. And from this chapter, you can understand the features of not-for-profit organization, understanding the accounting treatment of items peculiar to not-for-profit organization, prepare final accounts of not-for-profit organization. Before that, my dear students, we will go for introduction. Is what is meant by not-for-profit organization? உங்களுக்கு இதிலே புரியும், ப்ராஃபிட்டுக்காக இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன். அதாவது எல்லா பிசினஸ் கன்சர்ன் அப்படின்னாங்க, எதுக்காக பிசினஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ராஃபிட்டுக்காக தான் பண்றோம். நம்ம ஏன் பிசினஸ் பண்றோம்? பிகாஸ் டு ஏர்ன், இல்லையா? ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்து தான் நம்ம பிசினஸ் பண்றோம். அந்த மாதிரி பிசினஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஒரு லாபம், அது நம்ம வருமானம். ஆனா சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மோட்டிவ் அப்படிங்கிறது ஒன்லி சர்வீஸா இருக்கும், இல்ல ஏதாவது ப்ரமோட் பண்றது, இல்லையா? என்னது, இப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, சேரிட்டி கன்சர்ன்ஸ்ல இருக்காங்க, இல்லையா? சேரிட்டிஸ் இருக்கும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபம் கிடையாது. உங்களோட எய்ம் என்ன இருக்கும்? லாபம் கண்டிப்பா கிடையாது. அவங்க சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி சில கன்சர்ன்ஸ் இருக்கும், ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ சப்மிட் தேர் அக்கௌண்ட்ஸ். எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் கார்டு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்காது. பட் என்னன்னா ப்ராஃபிட் மோட்டிவா இருக்கவங்க ஒன்று, நாட் ஃபார் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டுக்காக பேசுறவங்க கொஞ்சம் பேர், ப்ராஃபிட்டுக்காக இல்லாதவங்க கொஞ்சம் பேர். ஆனா அவங்களுக்கு என்ன வேணும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பணம் தேவைப்படும், இல்லையா? பணம் வரும், எந்த விதமா வருது, யார் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எந்த விதத்துல வருது, அதை அவங்க எப்படி செலவு பண்றாங்க, என்னென்ன செலவுகள் செய்யறாங்க, அது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்கணும், நமக்கு தெரியணும். இப்போ ஒரு பிசினஸ் கன்சர்ன் ப்ராஃபிட் மோட்டிவா இருந்தாலும் அவங்க என்ன வேணும், என்ன எந்த பணம் வருது, எவ்வளவு சேல்ஸ் ஆகுது, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், அதுல இருந்து எவ்வளவு லாபம் வருது, அந்த லாபத்தை நம்ம எங்க செலவு பண்றோம், யார் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவங்க தெரியும். ஞாபகம் வச்சு பாருங்க, நம்ம ஃபைனல் கொண்டு போட்டிருக்கோம், சும்மா ஜஸ்ட் பிளான்ஸ் நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பர்ச்சேஸ் ஒரு சேல்ஸ் இருக்கும், இல்லையா? பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸ் இருக்கும். பர்ச்சேஸ் கம்மியா இருக்கும், சேல்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப அந்த சேல்ஸுக்கு லாபம், சேல்ஸ்ல வர தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட்ல எல்லாமே நம்ம கைக்கு வராது, அதுல சில செலவுகள் இருக்கும், அதை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் போக வருது ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இது வந்துதான். அதே மாதிரி இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரவு இருந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும். கண்டிப்பா வரவு இருக்கும். அந்த வரவை எப்படி செலவு பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம இதுல இந்த சாப்டர் பார்ப்போம். ரெண்டாவது, இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட். இவங்களோட அந்த கன்சர்ன் இல்லையா, ஆர்கனைசேஷன் இல்லையா, இவங்களோட அசெட் என்ன, இவங்களோட லைபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இதை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், இதெல்லாம் செய்யும். இப்போ முதல் பார்ப்போம் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்வீஸ் டு த பப்ளிக். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்க எதுக்காக வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they want to promote, ஏதாவது வந்து உயர்த்துறதுக்காக இல்லையா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொன்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் இந்த ஆர்ட்ஸ், கல்ச்சரல், ஸ்போர்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரி, இவங்களோட வந்து எய்ம் என்னன்னா சம்பாதிக்கிறது கிடையாது, சர்வீஸ் பண்ணணும் அப்படி. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். இவங்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க பாருங்க, charitable institutions, education institution, cultural societies, sports, recreation club, hospitals, libraries, literary associations, இவங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா. இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன இருக்குதுங்க, இவங்க என்னன்னு சொல்லலாம், நாட் ஃபார் ஆர்கனைசேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், நான் ட்ரேடிங் கன்சர்ன் சொல்லலாம். ட்ரேடிங் கன்சர்ன் அர்த்தம் அங்க அங்க வாங்குறதோ விற்கிறதோ கிடையாது, ட்ரேடிங்கே கிடையாது, பையிங் அண்ட் செல்லிங் கிடையாது. ஓகேவா. ட்ரேடிங்னா பையிங் அண்ட் செல்லிங். ஸோ இங்க என்ன இல்லை, பையிங் அண்ட் செல்லிங்கே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுவோம், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா சரி நீங்க சொல்றீங்க நமக்கு வருமானம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடிங் கன்சர்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம என்ன சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா நான் 20 ரூபாய்க்கு விற்பேன் இல்லையா, சேல்ஸ் பண்ணும் 20 ரூபாய் சேல்ஸ் பண்ணு, அப்போ எனக்கு அந்த 10 ரூபாய் அப்படின்னு லாபமா இருக்கும். ஆனா இவங்களுக்கு எங்க இருந்து ஃபண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு டொனேஷன்ஸ். இப்போ நம்ம நிறைய பேர் நீங்க சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் கொடுக்குறது, சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் தி மெம்பர்ஸ் அண்ட் சோ ஆன். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ கிளப்ல நம்ம மெம்பர்ஷிப் ஆகணும், இப்போ லைன்ஸ் கிளப் நிறைய கிளப்ஸ் இருக்கு, நான் 29 ஸ்போர்ட்ஸ் கிளப் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கிளப்ல நான் ஒரு மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், சந்தா கட்டணும். வருஷத்துக்கு என்ன பண்ணல, மாசத்துக்கு ஏதோ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுல ஒரு கம்பெனில இல்ல அந்த ஆர்கனைசேஷன்ல நாட் கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் மெம்பர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும். இது சந்தாதாரர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது தீஸ் கன்சர்ன்ஸ் மஸ்ட் ஆல்சோ மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஆமா, இந்த மாதிரி கன்சர்ன் என்ன பண்ணும், அவங்களும் புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதுல அவங்க என்ன பண்ணா கேஷ் ரெசிப்ட், பேமெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன வேணும், யாரு பணம் கொடுத்தாங்க, எங்கெங்க பே பண்ணணும் இல்லையா. இவங்க என்ன பண்ணும், ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வரது என்னவா இருக்கும் அப்படின்னா சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். ஓகேவா. ஸோ ascertain the surplus or deficit and financial position அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இந்த ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட், அந்த கன்சர்னுக்கு, அந்த பிசினஸ் கன்சர்ன், தட் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஃபைனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம், யாருக்கு, ட்ரேடிங் கன்சர்ன் ப்ரிப்பேர் பண்றோம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு லாபமா நஷ்டமானு பார்ப்போம், ப்ராஃபிட் ஆர் லாஸ், கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், கிராஸ் லாஸ் ஆர் நெட் லாஸ், இது ஒன்று வரும். அப்போ இந்த ட்ரேடிங் கன்சர்னுக்கு என்ன தேவை, பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ்ல இருந்து, தட் இஸ் பர்ச்சேஸ் பண்ண நம்ம சேல்ஸ் பண்றது இருந்து வர லாபத்தை பார்ப்போம், நஷ்டத்தை பார்ப்போம். ஆனா இங்க லாப நஷ்டம் நம்ம பார்க்க முடியாது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒண்ணு அதிகமாகும் இல்ல பற்றாக்குறையா. ஓகேவா. அப்ப என்ன அர்த்தம், ஒரு வரவு செலவு, இவங்களுக்கும் வரவு இருக்கும், இவங்களுக்கும் செலவு இருக்கும். எப்படி ட்ரேடிங் கன்சர்ன்ல எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கும். ஆனா விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா. சரி, இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட் என்ன, அதிகம். சர்ப்ளஸ் அந்த நிறைய, அதாவது கேஷ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் போடுறோம் இல்லையா, அதாவது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்னா வரவு செலவு. வரவு செலவு போடும்போது வரவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது சர்ப்ளஸ் ஆகும், செலவு அதிகமா இருந்துச்சு அது டெபிசிட்டா இருக்கும் இல்லையா, பற்றாக்குறை நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. சோ இதை வந்து நம்ம பார்க்க போகுது. அதே மாதிரி அந்த கன்சர்னோட என்னென்ன அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறது ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படிங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா. சரி, இதோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபீச்சர்ஸ் என்ன வரும். ஒன்னு, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தி ஆர்கனைசேஷன் which functions without any profit motive. மெயின் ரீசன் தான், மெயின் கான்செப்டே தான் என்னன்னா, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது என்னவா இருக்காது, ப்ராஃபிட்டுக்காக செய்யற பண்ற ஒரு இது கிடையாது, ஆர்கனைசேஷன் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட், the main aim is to provide service to the specific group of the public at large. அப்படின்னா அதாவது எல்லா குரூப்பும் கிடையாது, ஸ்பெசிபிக் குரூப். ஒன்னு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அது, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ்,
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்றது தான் அவங்களோட எய்ம். ஜென்ரலி தே டு நாட் அண்டர்டேக் பிஸ்னஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இங்க பிஸ்னஸும் பண்ண மாட்டாங்க, ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது, பிஸ்னஸ்ங்கிறது அவங்க செய்ய மாட்டாங்க. The main source of income includes subscription from members, donation, grant, aid and legacies. இதெல்லாம் அவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கிருந்து வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒன்று சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கும், மெம்பர்ஸ் கொடுக்குற சந்தாவா இருக்கும், இல்லைன்னா டொனேஷன்ஸ் யாராவது டொனேட் பண்ணுவாங்க. இப்போ சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அவங்க டொனேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க அந்த மாதிரி, இல்லை கவர்மெண்ட் கொடுக்குறது. ஓகே, இதே மாதிரி சில கிஃப்ட், அதாவது சில மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா பிஸ்னஸ் கன்சர்ன் மாதிரியே அக்கௌண்டிங் பீரியட் அப்போ இவங்க என்ன பண்ணும், தே ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட். எல்லா ஆர்கனைசேஷன் மாதிரியே இல்லையா, இப்போ பிசினஸ் கன்சர்ன், ட்ரேடிங் கன்சர்ன் மாதிரியே நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுன்னா அட் எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் த ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஒரு வருஷ கடைசியில இவங்களும் என்ன பண்ணும், ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு என்னென்ன வேணும் பார்த்தீங்கன்னா ரெசிட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இவங்க ப்ரிப்பேர் பண்ண போறது இது 3 தான். ஒன்று ரெசிட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லையா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 of the Indian Companies Act of 2013 are required to prepare their income and expenditure account and balance sheet as per Schedule 3 to the Indian Companies Act of 2013. இவங்க எது பிரகாரம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா செக்ஷன் 8 Indian Companies Act of Section 8, that is Indian Companies Act 2013 Section 8. Okay, இத பிரகாரம் அவங்க என்ன பண்ணணும், they have to prepare final account and balance sheet. Okay, final account பண்ணனும்னா balance sheet prepare பண்ணனும், income expenditure account and balance sheet final account prepare பண்ற மாதிரி அவங்க prepare பண்ணுவாங்க. Okay, resident payment account. சரி, இத நம்ம என்ன பார்க்க போறோம், என்னென்ன prepare பண்ணனும். ஒன்னு resident payment account, ஒன்னு income and expenditure account, ஒன்னு balance sheet. Okay, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெசிட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட். என்ன பார்க்க போறோம், ரெசிட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட். சரி, இங்க இந்த ரெசிட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். என்னது, சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். ஒரு பிசினஸ் கன்சர்ன்ல நடக்கிறது நம்ம என்ன பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பண்ண, அதாவது பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். எதுல, ட்ரேடிங் கன்சர்ன். இப்போ இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ண போது என்ன பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் பேலன்ஸ் வச்சு நம்ம ட்ரேடிங் போறோம். ஞாபகம் வருதா உங்களுக்கு? சரி, இப்போ இதுல பாருங்க நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம், ரெசிட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். அது என்னது, கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். இதுல நம்ம சிங்கிள் காலம் போட்டு கொஞ்சம் ரிலேட்டட் பண்ணி பாருங்க. நம்ம சிங்கிள் காலம் கேஷ் புக் போட்டிருக்கோம், அதுல என்ன பண்ணிருப்போம், அதுலயே தான் பண்ணிருப்போம். லன்ச் ஸ்டாண்ட்ல பண்ண ஞாபகம் இருக்கா, கேஷ் புக்ல கேஷ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ட் ஒரு பக்கம் பேமெண்ட் ஒரு பக்கம் கொடுப்போம். ஸோ இது என்னன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது இது சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். ஒரு அந்த ஆர்கனைசேஷன்ல நடக்கிற கேஷ் டிரான்சாக்ஷன் பேங்க் டிரான்சாக்ஷன் என்ற போகிறது தான் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இப்போ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா ஒரு பிசினஸ் கன்சர்ன் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனையும் பேங்க் டிரான்சாக்ஷனையும் என்ட்ரி போடுறது தான் receipt and payment account. It is summary of cash and bank transaction of not-for-profit organization prepared at the end of the financial year. இது financial year தான் நம்ம prepare பண்றோம். அதே மாதிரி it is a real account. இது என்ன account, இது real account. இது எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு, real account இருக்கு nature. The receipt and payment account being with the opening balance of cash and bank and end with the closing balance of the cash and bank. Okay, இதுல இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் போடுவோம் இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எத்தனை டெபிட்ஸ் என்ன பண்ணுவோம், பை பேலன்ஸ் brought down. அதே மாதிரி முடியும் போது டு பேலன்ஸ் brought down, முடியும் போது பை பேலன்ஸ் carried down. சரியா, இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்றது எப்படி இருக்கும், பிகினிங் வித் ஓப்பனிங் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு, அதை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். முடியும் போது கையில என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ ஆல் கேஷ் ரெசிப்ட் ஆர் ஷோன் அந்த டெபிட் சைட். ரெசிப்ட்ல எங்க காட்டுவோம், டெபிட் சைட்ல காட்டுவோம்.
cash or payment are shown on the credit side. Payment இங்க காட்டுவோம், credit side காட்டுவோம். புரியுதா? அப்ப receipt அந்த debit side-ம், payment credit side-ம் காட்டுவோம். ஓகேவா? சோ இங்க என்னன்னா cash receipt காட்டுவோம், debit side. Cash payment காட்டுவோம், credit side. Okay. All cash receipt and cash payment, whether of capital or net revenue nature, will be recorded in the receipt and payment account. இதுல நீ கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே என்ன அப்படின்னா, கேபிட்டல் நேச்சரா இருந்தாலும் சரி, ரெவென்யூ நேச்சரா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இத காமிச்சிடும். ஓகேவா? வெதர் இட் இஸ் நம்ம 11th படிச்ச மாதிரி கேபிட்டல் நேச்சர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ரெவென்யூ நேச்சர் ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ இந்த கேபிட்டல் அதாவது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றது, பில்டிங் பர்ச்சேஸ் பண்றதுலாம் கேபிட்டல் நேச்சர். ரெவென்யூ நேச்சர் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் பே, இதெல்லாம் ரெவென்யூ நேச்சர். சார் அந்த மாதிரி எந்த நேச்சர் அது எப்படின்னா சரி, கேப்ல தான் சரி, ரெவென்யூ தான் சரி, என்ன பண்ண போறோம், நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் சைட்ல காட்ட போறோம். ஓகேவா? இதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இங்க பாருங்க, they may related to current year or previous year, the subsequent year. It means the irrespective of the period of which the amount is received or paid, it is recorded if cash is received or paid during the year. Non-cash items such as depreciation, outstanding expenses, and accrued income are not shown in the receipt and payment account. இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது கரண்ட் இயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2017-18 கரண்ட் இயரா இருக்கு இல்ல, இந்த வருஷம் எடுத்துங்க, that is 2020-21. ஓகேவா? போன வருஷம் பணமா இருந்தாலும், போன வருஷம் செலவு நான் இந்த வருஷம் பே பண்ணாலும் நான் காட்டுவேன், இல்ல நெக்ஸ்ட் இயருக்கு நான் கட்ட போற பணமா இருந்தாலும் நான் காட்டுவேன். சோ இது என்ன வித்தியாசம் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் சரி பணம் வெளியில போச்சு, கன்சர்ன் டு வெளில போச்சு, தட் இஸ் ஆன்சர்ஸ் வெளில போச்சு அப்படின்னா நான் என்ட்ரி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பணம் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ட்ரி காமிக்கிறேன். புரியுதா? சோ இந்த மாதிரி தான் நம்ம இதை பண்ண போறோம். ரெண்டாவது இன்னொன்னு, எந்த இயர் சப்சிக்வெண்ட் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், எந்த இயரா இருந்தாலும் பணம் கொடுத்தமா என்ட்ரி போட்டுக்கணும், பணம் வாங்கினியா என்ட்ரி போட்டுக்கணும். புரியுதா? அதே மாதிரி இன்னொன்னு, நான் கேஷ் ஐட்டம்ஸ், அதாவது பணம் இடபாடு இல்லை அப்படின்னா நீ அதை காட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், நம்ம ட்ரேடிங்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இங்க கிடையாது. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த இடத்துல அந்த மாதிரி கேஷ் இல்லை அப்படின்னா நம்ம அதுல என்ட்ரி போட மாட்டோம். புரியுதா? சோ இதுல என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் ஆஃப் த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். சரி, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, the step in preparation of the receipt and payment account. First, recording the opening balance of cash in hand and favorable bank balance on the debit side of receipt and payment account. If there is bank overdraft, it must be recorded on the credit side. ஒண்ணுமே இல்லை, இப்போ நம்ம கேஷ் புக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், பேலன்ஸ் எங்க கொண்டு போவோம், டெபிட் சைட்ல கொண்டு போவோம். ஏன்னா என்ன காட்டுறேன், டெபிட் பேலன்ஸ் காட்டும். அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், கையில கண்டிப்பா காசு இருக்கும், கையில காசு இருந்தாதான் நம்ம செலவு பண்ணணும். ரைட்டா? சோ நம்ம என்ன பண்றோம், கையில காசு இருக்கும்போது நம்ம எந்த காசு ஓப்பனிங் காட்டுவோம், டெபிட் சைட்ல காட்டுவோம். அதே மாதிரி இங்கேயும் காட்டுறோம், அது பேங்க் பேலன்ஸ்னாலும் டெபிட் சைட்ல காட்டுறோம். சரியா? நெக்ஸ்ட், if there is a bank overdraft, suppose இப்போ இது வந்து என்னது, not for profit organization, இவங்க கையில பணம் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த ஓவர் டிராஃப்ட் தான் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் காட்டுவோம், கிரெடிட் சைடுல காட்டுவோம். சரியா? நெக்ஸ்ட், actual cash received during the year are recorded on the debit side and actual cash payment during the year are recorded on the credit side. ஆக்சுவலா ரெசிப்ட் பண்ணாலும் உண்மையா, அதாவது பணம் வாங்கியிருந்தாலும் வாங்கியிருந்தா டெபிட் சைடும், பணம் கொடுத்திருந்தா கிரெடிட் சைடும் எழுதுவோம். While recording cash receipt and payment, no distinction need to be made between revenue and capital items. Similarly, no distinction need to be made whether the amount received or paid related to the current period, previous period or future period. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது பணம் வாங்கும்போது எந்த மாசம் ரெவென்யூவா கேபிட்டல்னு பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது போன வருஷம் பணமா, இல்ல இந்த வருஷத்துக்குள்ளதா, இல்ல அடுத்த வருஷத்துக்குள்ளதா, நம்ம யோசிக்க தேவையில்லை. பணம் வந்துருச்சா, ரெசிப்ட் போயிடுச்சா, பேமெண்ட். Okay. Yes. If the total of the debit side is more than the credit side, the balance figure will appear on the credit side. It represents the closing balance of the cash or bank. Okay. இப்போ total உங்க debit side அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், will be, இங்க பாருங்க,
If the total debit side is more than the credit side, the balance figure will be appear in the credit side. Okay. Next one. If the total of the credit side is more than the debit side, the balance figure will appear on the debit side. It represents overdraft. இது என்னவா இருக்கும்? Overdraft-ஆ இருக்கும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இந்த இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐட்டம் பெக்குலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன இது வரைக்கும் நீங்க இதெல்லாம் கேட்டுக்க மாட்டீங்க. ஓகேவா? அதாவது இந்த ஐட்டம்ஸ் நீங்க என்ன பண்ணிக்க மாட்டீங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்துக்க மாட்டோம். Revenue items will be recorded in the income and expense account will be capital item will be recorded in the balance sheet. Okay, இது இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.